முதல்ல உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்காக சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுக்கு மொத்த ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக் கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும் ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டுகால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும்
தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி. முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ, அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். உறுப்பினர் இருங்க, காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித் தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இங்கே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திடீரென்று எழுந்து பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சரி வாய்ந்த நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைக்கப்பட்டு வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தவரையில் தலைவர்கள்தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்போதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உள்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு
பேரவை உறுப்பினர்களுக்கு திடீரென்று ஒரு விளக்கத்திற்கு நான் விடையளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 9:30 மணிக்கு அவை கூடுகிறது என்றால், அவை கூடுவதற்கு முன்னாலே இந்த அவைக்கு வந்து இந்த பக்கமாக வந்து பாதி வரை சென்று அவர் வணக்கம் செலுத்துவதை நான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த பக்கம் பாதியில் வந்து திரும்பியது ஒரு நாள் மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் ராஜேஷ்குமார் அவர்கள், அண்ணே எங்கள் பக்கம் உங்கள் பார்வை திரும்ப வேண்டும் என்று கேட்டதும் அதை தொடர்ந்து இறுதி வரை போய் இரு பக்கம் வணக்கம் செலுத்தி கொண்டு வருகிறார். அவை கூடுகிற போது அவைத் தலைவருக்குரிய மரியாதை தான் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது அவை கூடுவதற்கு முன்பாக இருபக்கம் அவர் வணக்கம் தெரிவிக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற உறுப்பினரும் விருப்பப்பட்டவர் எழுந்து நிற்பதையும் பார்த்திருக்கிறேன். இந்த அவையினுடைய கண்ணியமும் மிகச்சிறந்த அந்த பாரம்பரியமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை தெரிவித்துக் கொள்வது என்பது அடிப்படையில், அதுவும் தமிழக சட்டப்பேரவையில் அவரவர்களுக்குரிய மரியாதையை கட்சியும் ஆச்சரியங்களை மறந்து மதிப்பளிக்கின்றால் என்பதுதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சிகள் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் வந்து செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை. அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் வந்து நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கினா பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே பண்ணால் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்துக்கு வந்தவர். அவருடைய துறையிலே அவர் வந்து தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை கேட்டு அமைச்சர்கள் பெயரை முதலமைச்சர் பெயரை சொல்வதன் அடிப்படையில் அம்மையார் காலத்திலிருந்து இரண்டு பக்கம் பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடு ஒரு முடிவெடுத்தார்கள் பேரவைத் தலைவர். அதாவது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்று தான் சட்டமன்றத்தில் குறிப்பிடவும் பேரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே ரூலிங் இருக்கிறதுங்க. ஆனால் அதை கடைபிடிச்சா இந்த பிரச்சனைகள் பாதி அடங்கிடும். அதனால் வந்து மரியாதை குறைவாக இந்த சட்டமன்றம் நடக்கணும். அதனால் அமைச்சர் பெயரை சொல்வதை விட மாண்புமிகு துறை அமைச்சர் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சரை விழிக்கிற பொழுதும் சரி, முன்னாள் முதலமைச்சரை விழிக்கிற பொழுது முன்னாள் முதலமைச்சர் என்று தான் விழிக்கிற ரூலிங் இருக்கிறது. அதனால் அப்படி கடைபிடிச்சாதான் ஒன்று. சார், அங்கும் இங்கும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நீக்கணும் சபை குறிப்பிலிருந்து. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, மரியாதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா அம்மா முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எழுந்து நிற்பார், குனிந்தபடி நிற்பார். அது தமிழகமே அறியும். அதுமாதிரி ஓட்டு விழுந்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு அதை அவர் ஒத்துக்கினதுக்கு எங்களுக்கு அவருக்கு நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தான் சொன்னோம், நான் வந்து டி நகர் தொகுதியிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள். நான் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஓட்டு கேட்க போனேன். அப்படி இருக்கும்போது தலைவர் தளபதி கோசம் மட்டும்தான் எங்கள் எல்லோருக்கும் மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பட்டியலில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவரை பார்த்தா எனக்கு வாக்களித்தார்கள். வருவாய்த்துறை அமைச்சர் ஒரு இப்போ சொன்னார், நாங்கள் வந்து 100 நாளில் வந்து 63,000 பேருக்கு சமூக நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சொன்னாங்க. விட்டு ஒரு மாதத்தில் அதிகாரிகளை மாற்றி எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை மாற்றி விட்டு எப்படி இவங்க வந்து 63,000 பேருக்கு நாங்கள் சமூக நலத்திட்டம் கொடுத்துருக்கோம் என்று ஒரு சந்தேகம் தான். அது எப்படின்னு தெரியல. ஏன்னா 63,000 பேருக்கு அப்ளிகேஷன் வாங்கணும், அது ப்ராசஸ் பண்ணணும், அதை வந்து வெரிஃபை பண்ணணும், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி செஞ்சு சமூக நலத்திட்டம் கொடுத்தாங்களா? ஆக நாங்கள் செஞ்சு வச்சதை நீங்கள் சொல்கிறீங்களா அங்கே சந்தேகம் தான். சமூக நலத்திட்டத்தின் மூலமாக நாம் ஒதுக்கப்படுகிற நிதி 35,60,000. ஆனால் நாங்கள் 3 மாதத்தில் இது வேகப்படுத்தி இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 15 இல்லை, நீங்கள் சும்மா நீங்கள் எதோ எனக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு கொடுங்க. நீங்கள் எப்படி செயல்படுத்த என்பதற்கு காரணம் வருகின்ற மனுக்களை 15 நாட்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வட்டங்கள் அளவில் உங்களுக்கு தெரியாதொன்றல்ல, அனைத்து வட்டங்கள் இது வேகப்படுத்தி இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். தளி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பேசுகையில் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் பற்றி கேட்டார். நான் இப்பொழுது அந்த கூடுதல் தகவலை உங்கள் முன் நான் சொல்லிக்கொள்ள 13/7/2023 அன்று நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வெளியிட்ட பொது வெளியீட்டு அறிக்கையில் மறு உத்தரவு வரும் வரை அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஒரு பப்ளிக் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் எக்ஸாமை எந்த அளவிற்கு ஆணித்தரமாக இந்த அரசு எதிர்க்கிறதோ அதே அளவு நெக்ஸ்ட் எக்ஸாமையும் கண்டிப்பாக எதிர்ப்போம் என்று தெளிவாக உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல பொதுவா மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பேரவைத் தலைவர், எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல. அவர் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல்னு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லல. அவரே எல்லாம் உட்காருங்க. நம்ம முடிக்கிறேன். இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க வந்து இதை சுமூகமாக எப்படி முடிவு, உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூறுவதைப் போல அவர் அந்த வார்த்தையை அங்கே இடம்பெறவில்லை. அப்படி வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்கொள்ளும். அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கடந்த ஆட்சியாளர் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இன்னொருத்தர் அதை பற்றி சொல்லவில்லை என்பது அவர்களுடைய காரியம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தக்கூடிய நாங்கள் இருந்திருக்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். நான் வேண்டுமானால் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நீக்கலாம். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். கடந்த ஆட்சியாளர்களாலே நாங்கள் இருக்கிற போது எங்கள் ஆட்சியிலே நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். எனவேதான் அதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் நாங்கள் சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நான் சொல்லியது உட்பட நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேரவை தலைவர் அவர்களே, உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்கியதுதான் சென்ற அரை நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகம். யாரையும் பொதுவா சொல்றது இந்த கருத்தை நீக்க முடியாது. பொதுவா சொல்றது கருத்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இது பொதுவா சொல்ற கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியாது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியே ஓட்டுக்கு பணம் என்ற மோசமான நடைமுறைதான்.
இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் பேசுங்க. பொதுவா சொல்ற கருத்து நீங்க சொன்னோம். நீங்க இருங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் எங்கள் முதல்வர் சொல்வதற்கு காரணம் நாங்கள் அனைவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்ற முடிவில் நிலைப்பாட்டில் எங்கள் தலைவர் கட்சி துவங்குவதற்கு முன்னரே மிக உறுதியாக இருந்தார். நல்ல அரசியலுக்கு தமிழக மக்கள் என்றும் உறுதுணையாக நிற்பார்கள் என்று எங்கள் தலைவர், இதற்கு பெயர்தான் the courage of conviction என்று சொல்வார்கள். இருங்க. பொதுவா இருங்க. நீங்க இவ்வளவு வேகப்படுத்த இல்ல இருங்க. நீங்க உட்கார்ந்தா கொஞ்சம் விரிவா உட்காருங்க. பாருங்க உட்காருங்க. அமைச்சர் அவர்கள் பதிலுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பொறுமையாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிர்வாக திறமையற்றது, நாங்கள் நிர்வாகம் நன்றாக செய்கிறோம் எல்லாம் சொல்கிறத பற்றிலாம் அதுதான் பொதுவான கருத்துக்கள். சில அரசாங்கத்தில் லீக்கேஜ் இருக்கும், நாங்கள் லீக்கேஜில் கூட பேசுங்க, அல்லது நாங்கள் திறமையானவங்க நீங்கள் உங்களை பாராட்டிக்கிங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் பாராட்டுறார்கள், பக்கத்தில் இருக்காங்க, அதெல்லாம் உங்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ரூலிங் கொடுத்துருக்கீங்க. ஊழல்னு எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அப்படிதான் நீ குறிப்பிடணும் ஏற்கனவே சொல்லி உங்களுடைய ரூலிங் ஒன்று. அது அன்னில் 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறான்னு சொன்னால், திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்டு கலைஞரை சொல்லுகிறாரா? யாரை சொல்றாரு? யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னவர் தான் முதலமைச்சராக இந்த 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கோம்னு சொன்னா திராவிட இயக்கம் தான். அவர் தான் சொன்னார், நான் கிராமத்தில் எங்கேயோ பிறந்து வளர்ந்தேன், எங்கேயோ போய் நான் கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்தில் போய் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னால், இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரும் சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சோம் சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலி கொடுங்க. இல்லைனாக்கா இந்த 25 நாள் இதே பிரச்சனை தான் உடனே அசம்பிளி நாம் நடத்த முடியாது. பேரவைத் தலைவர் அவர்களே, தாவேகா ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கமாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பது தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். மனப்பாடமா சொல்றீங்க பாருங்க. அதை இல்ல சொல்லுங்க. எனக்கு 2 காது இருக்கு, 53 வருட அரசியல் அனுபவம் இருக்கு, அதனால மனசுல இருக்கு சொன்னார்கள். இதுவே அவர்களுடைய கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கிறார். வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை, அறவே இல்லை, இல்லை. உட்காருங்க. 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க, தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. இல்ல நான் அது கோர்ட்ல இருக்குது, அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல,
நாங்களா வான்னு சொன்னோம். நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை வந்து தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். அண்ணே அதானே பேரவைத் தலைவர் அவர்களே, காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்போ 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதேன்னு சொல்லிடுறேன். பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் முடிச்சிருங்க. முடிச்சு சொல்றேன். கோவை அமுதன் கொலை, கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது, திருவேற்றூரில் தனுஷ்குமார் கொல்லப்பட்டிருப்பது, தேனி மாவட்டத்தில் மேகமலை தொடர்ந்த அது சம்பந்தப்பட்டது, சென்னையில் 400% சொத்து வரி ஏற்றம் குறித்தது, மின் கட்டணம் மின் துண்டிப்பை குறித்து இப்படி 5 அவசர கட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்தை தங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன். அவைகள்லாம் இன்னைக்கு ஒன்றரை, ஏன்னா இப்போ கேள்வி நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த அவசர கருதி இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சிறப்பாக. கர்நாடக வனத்துறையினால் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டு குடும்பங்களைச் சேர்ந்த 3 தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதிக்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதே போல் எண்ணூர் கொஸ்தலை ஆறு பக்கிங் கால்வாய் கடலில் கலக்கும் எண்ணூர் முகத்தோர பகுதியில் கொத்து கொத்தாக இறந்த மீன்களின் மீன்களினால் அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற 2 தீர்மானங்களும் இன்றைக்கு பதில் இல்லையாலும் நாளை கூட எடுத்துக்கலாம். ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்தில் தொலைபேசியில் அழித்து பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுகிறப்போ போதைப்பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடத்தியிருக்கின்றோம். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால், காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேலே உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற
ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் களத்தில் நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்களில் மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்கே அவையில் பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூர்ல ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயகன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மணியும் உறுப்பினர், கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதிலே நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி ஒரு பிரச்சனை மட்டும் நீங்கள் பேசலாம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்தது. நீங்கள் சென்ற வாரமே டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதே நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் எக்கச்சக்கமாக சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலே வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. ராணிப்பேட்டையில் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மேலே ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமாக பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். துரித நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். நமது அரசு என்றென்றும் சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலும் எந்தவித சமரசமும் இல்லாமல் துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் துணை நிற்கும் என்பதில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கிடையே குழுக்களாக நிலவும் கருத்து வேறுபாடு மற்றும் மன மாச்சரியங்களை கலைந்து ஒற்றுமை உருவாக்கிடும் வகையில் மாணவர்களை நல்வழிப்படுத்திடவும் ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் ஆசிரியர் ஒருவர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக உள்ள முறையை மேம்படுத்தி வேற்றுமலை கலந்திட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி துறைகளுக்கு வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ செல்வங்கள் நம் நாட்டின் எதிர்கால நம்பிக்கை செல்வங்கள். அவர்களிடையே ஒற்றுமை உருவாக்கிட அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு நல்வழிப்படுத்தும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இங்கே கூறப்பட்ட பல்வேறு உறுப்பினர்கள் போதைப் பொருள் பழக்கத்தை, தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். நாம் இங்கேயும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை.
கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் வந்து கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர், இன்னைக்கு அமைச்சரை ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். உட்காருங்க. அவங்க குற்றச்சாட்டு வச்சா நான் குற்றச்சாட்டு வைப்பேன். எதிர்கட்சியில் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து எதிர்கருத்து இருந்தால் நான் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களை நீங்கள் பேசி நான் வந்து உட்கார அமைச்சர் இருங்க, அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்லை ஒன்று இல்லை, திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நீங்கள் என்ன மாநில உறுப்பினர் ஆஸ்டின், நீங்கள் வந்து அவருக்காக உங்கள் எதிர்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்கள் அவரை தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்கள் பேசக்கூடாது. உட்காருங்க. ஆஸ்டின் சார் உட்காருங்க. நீங்கள் மாநில உறுப்பினர் ஆஸ்டின், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்கள் எல்லாம் மதிக்க வேண்டிய, நான் மதிக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எழுந்த உடனே உட்காருங்கள், பதில் சொல்வார் என்று சொல்லுகிற போது நீங்கள் எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்போ உங்கள் தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, சமீப காலமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்கள் வந்து இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்கள் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுனதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தியிருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு முன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இங்கே சொன்னார்கள். அதற்கான ஆதாரத்தை உங்களிடத்திலே தந்து அதற்கு பிறகு அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நான் குறிப்பிட்ட அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட எந்த பெயரையும் நான் சபை நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் தவிர்த்து இங்கே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவரை காப்பாற்ற முயற்சியாக நடந்தது. இவர்கள் தேவைப்பட்டால் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியானுச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் நல்லது. கண்டிப்பாக நம்மளுடைய அரசு எந்த வகையிலும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் போதைப் பொருட்களை தடுக்கவும் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் அவர் சொல்லட்டும், அவரை பற்றி சொன்னதுனால சொல்லட்டும். மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களே, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விடுத்து விட்டு
ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறார். அது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். 1. 2, அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்கள் மற்றவனை பற்றி பேசிட்டீங்க. உன்னை நீங்கள் எடுத்தீங்களே அந்த காரில் தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி சாலைகள் என்பது வறிய ஏழை எளிய மக்களினுடைய அந்த பெற்றோர்களினுடைய வாழ்நாள் கனவை ஒரு குழந்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு கல்லூரியிலும் வன்முறை சம்பவங்களோ போதை பழக்க வழக்கங்களோ எதுவும் நடைபெற கூடாது என்பதுதான் அரசியல் மாச்சரியங்களை தாண்டி இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை மாமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதே சமயம் இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவற்றூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் எங்கள் குழந்தை. பறி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர்களின் பரிதவிப்பு எங்கள் பரிதவிப்பு. அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. முதல் விஷயம், அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை. எந்த சார்பு தன்மையும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். 2, அந்த பரிதவித்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், துயரத்தில் துணை நிற்கிறோம். அவர்களுக்கு உடனடியாக SC ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய அந்த இழப்பீடு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே அந்த குடும்பத்தாரினுடைய கணக்கில் வரவு வைப்பதற்கான அந்த வேலையும் முன்னெடுத்திருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து வகையான உதவிகளும், எத்தனை உதவிகள் செய்தாலும் அந்த ஒரு குழந்தை செல்வத்தினுடைய விலை மதிப்பில்லாத உயிருக்கு ஈடு இணை ஆகாது. இருந்த போதும் அந்த குடும்பம் தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நேர்மையான விசாரணை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான், இதை போன்ற வழக்குகளில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதில் என்ன இருக்கிறது? உண்மையில் அங்கு குழு மோதலா, ஒருவேளை போதை பழக்கம் இருக்கிறதா, வேறு ஏதேனும் சமூக விரோதிகள் இந்த மாணவர்களை ஆட்டுவிக்கிறார்களா, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய உண்மைத்தன்மை என்ன, கல்லூரிகளில் இதற்கு முன்பு ஏதேனும் சண்டைகள் வன்முறை சம்பவங்கள் நடந்தால் அதனுடைய வரலாறு என்ன, இனி இதை போல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பதில் முழுமையான நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு உரிய உதவிகள் என்பதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது அவர்களின் உரிமை என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நேற்றைய தினம் எங்களுடைய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சரும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சம்பத் அவர்களும் கோவைக்கே நேரில் சென்ற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் பங்கெடுத்தார்கள். நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும், அன்பிற்கினி சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களும் திருவற்றூர் வீட்டிற்கே நேரில் சென்று அந்த தாயின் கரம் பிடித்து, தந்தையின் கைப்பிடித்து அவர்களினுடைய துன்பத்தை ஈடு இணை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பிற்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்தோம். மேலும் திருவற்றூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை தனுஷ், சின்னஞ்சிறு சிறுவன், அந்த குழந்தையின் மீது தாக்குதல் சம்பவம் நடத்திய அவர்களும் சிறுவர்கள். அந்த வழக்கில் ஒருவரை தவிர அத்தனை பேருமே மைனராகவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி கூட தப்பித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அந்த தாயினிடம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். யாராக இருந்தாலும், அவர்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் கொண்டு வந்தாலும், ஆளுக்கு ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு எதிரி கூட தப்பித்து விடாத வகையில் வழக்கை நடத்தி சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்து, மேலும் இதை போன்ற பள்ளி வளாகங்களில் இதை போன்ற துன்பமான துயரமான சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான, மிகவும் நேர்த்தியான, பின்பற்ற வேண்டிய வழிகாட்டிய நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய குடும்பத்தில் அவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். தற்போதுதான் அவர் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அந்த அன்பு சகோதரருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பில் அந்த அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை SC ST பிரிவின் கீழ் உடனடியாக இன்றைய தினம் 6 லட்சம், மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 லட்சம். அது மட்டும் இல்லாது தனுஷ் அவர்களினுடைய தாய் தந்தையருக்கு
2 வகையான ஓய்வூதியம் சேர்த்து கிட்டத்தட்ட சற்று மாதந்தோறும் 8000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் தங்கு தடையின்றி இரவு பகலாக செய்து முடித்துவிட்டு தான் இந்த சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். இனி இப்படி ஒரு சமம் நடைபெற வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுறேங்க. திமுக ஆட்சியில் தான் கொடுக்க மாட்டீங்க. நீங்க யாருக்கு விளக்கம் சொல்ல சுருக்கமா நீங்க சொல்லுங்க. சுருக்கமா அதாவது அங்க இருக்க உயிரிழந்த மாணவர்களுடைய பெற்றோர் தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டு அரசும் காவல்துறையும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் ஒளிவு மறைவின்றி பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா பக்கம் இருக்கு. ஆகவே இது போதைப் பொருள் சம்பந்தம் சொல்ல வேண்டாம். இன்னும் கவனமா காவல்துறையும் அரசும் கண்டிப்பா இது நடவடிக்கை எடுக்கணும். போதைப் பொருள் சம்பந்தமா இருக்கு. போதைப் பொருள் எல்லா மக்களும் அதுதான் பேசுறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆகவே காவல்துறை நீங்க அரசு நடவடிக்கை எடுக்க நீங்க முயற்சி செய்யறீங்க. காவல்துறை இன்னைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்ததை வச்சுதான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கலன்னு நினைக்கிறாங்கவே அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மாணவர் குடும்பத்துக்கு அரசு வேலையும் நிவாரணம் வழங்க வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் முடிச்சு போதும். மாண்பு உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 100 நாள் ஆட்சி அடுத்த 25 வருடங்களுக்கான ஒரு அடித்தளத்திற்கான மக்கள் ஆட்சி. இந்த ஆட்சியை உருவாக்கியது இளைஞர்களும் பெண்களும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையா இருப்போம். எங்களோட முதலமைச்சர் இறந்த எங்களுடைய சகோதரர்கள் அமுதனும் தனுஷாவட்டும் எங்களுடைய குடும்பமாகவும் சகோதரனாகவும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு உணர்ச்சியோட ஒரு அரசியலை இதை பத்தி நாங்க பேசுறோம். இதை பற்றி மாண்புமிகு 2 அமைச்சர்களும் விளக்கினார்கள். என்ன நடந்தது, அதற்கான தகுந்த நடவடிக்கை என்ன அப்படி என்று. குறிப்பாக ட்ரக்ஸ், போதை ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறது மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மூத்த உறுப்பினர்களும் அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை உடைய அறிக்கையை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணாரு. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் ஆகட்டும், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகட்டும், அனைத்து கட்சி உறுப்பினர்களாகட்டும், நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், காவல்துறையுடைய அறிக்கையா இல்லை காவல்துறையா இல்லை இறந்த சகோதரியின் தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிற்பார். உறுதியாக சொல்றோம். விசாரணையில் எந்த விதமான அழுத்தங்களும் இந்த ஆட்சியில் எப்பொழுதும் ஏற்படாது. அரசியல் அழுத்தமா இருக்கட்டும். நேற்றே நானும் முதலமைச்சருடைய ஆணையின்படி நானும் திரு ராஜ்மோகன் அவர்களும் பள்ளித்துறை அமைச்சரும் சென்றோம். தனுஷ் அவர்களுடைய வீட்டில் சென்றோம். ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். 4 கோரிக்கை வச்சாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் இதில் இருக்காங்கன்னு சொல்ல உடனடியாக முதலமைச்சரோட கவனத்துக்கு சொன்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இறந்த தனுஷோடைய அடக்கம் இடத்துல ஒரு கல்லறை வேணும்னு சொன்னோம். உடனடியாக முதலமைச்சர் அந்த கல்லறைக்கான இடத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாரு. அவர்களுக்கான வன்கொடுமை தட்டத்தின்படி அவர்களுக்கான உரிய இழப்பீடை இன்றைக்கு கலெக்டருக்கு கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இதோடைய வெளிப்பாடுதான் தற்போதைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட 3 திட்டங்களில் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் போர்ஸ் ANTF திட்டம் ஒன்றாகும். இத்திட்டத்தின் முக்கியத்துவம் கருதி இத்திட்டத்திற்கு ரூபாய் 264.14 கோடி நிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் 65 ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் போர்ஸ் அலகுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த அரசு தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அடியோடு வேறிருக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக உள்ளது. இந்த நடவடிக்கையில் அரசு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் நான் குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேசினேன், அதிமுக தோழர்களை பத்தி பேசினேன். நான் திமுக பத்தி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி
என்ன சொல்ல இல்ல என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும். என்ன அர்த்தம்? திமுகவுடைய எதிர்க்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு மாண்புமிகு சபை மாண்புமிகு என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. யாரும் சொல்லிட்டு நீக்கிட்டு உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணி இல்லைங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கடைசியில் கூறிய வாசகம் மற்றும் நீக்கப்பட்டு சொல்லிவிட்டேன். நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க எனக்கு புரியல. கொறடா அவரா இல்ல நீங்களான்னு எனக்கு தெரியல. உங்க கொறடா நிக்கிறார், நான் நிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசினா என்ன அர்த்தம்? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். சபாநாயகருடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். நாங்க சொல்ல வந்ததுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார். நாங்கள் ரொம்ப அமைதியா இருந்தோம். ஒரு குரல் கூட நாங்க பேசல. ஆனால் ஒரு ஜனநாயகப்படி எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் கொறடாவும் அதுக்கு ஒரு ஆணையிடணும். நாங்க எந்திரிச்சு பேசும்போது குரல் கொடுக்கிறது அவைக்கு உடைய மரபு மீறிய செயல்ங்கிறத நான் திருப்பி பதிவு பண்றேன். அப்ப ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாளை ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மை அற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ். 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்பொழுது இப்ப நாங்க ஆன்டி ட்ரக்ஸ் போர்ஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை என்பது நீங்க உட்காருங்க. அதாவது அயலக யாராவது என்பது உட்காருங்க. நீங்க உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு அவர் பேசி முடிக்கட்டும்.
மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க உட்காருங்க அண்ணா, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரிசையாக வகைப்படுத்தி சில ஆதாரங்களை கொடுக்கிறார். இருங்க, நான் வாய்ப்பு தருகிறேன். அவர் பேசி முடித்ததும் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விவாதமே கூடாது என்றதல்ல. மாண்பு உறுப்பினர் பாருங்க, 55 விதியின் கீழ் 55 விதியின் கீழே கருத்து சொல்வதற்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன். அவர் கருத்து சொல்றாரு. அதுல மாறுபட்ட கருத்து இருந்தா உங்களுக்கு நான் அனுமதி தரேன். நீங்க பதில் சொல்லுங்க. உட்காருங்க. இப்ப பொதுப்பணித்துறை முடிச்சிருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் முடிங்க. அடுத்து உங்களுக்கு தரப்போறேன். உட்காருங்க. நீ கொடுங்க. இருக்க விதிப்படி தான் நடத்துறேன். நீங்க வாங்க. நீங்க அவர் பேசி முடிக்கட்டும். உங்களுக்கு தர வாய்ப்பு தரேன், பேசுங்க. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. இது போலீஸ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு கொடுத்திருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம். இது போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாகல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனது திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்க உறுதி கொடுக்கிறோம். இந்த மாமன்றத்தில் நீங்க ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தால் பேரவைத் தலைவராக வந்திருக்கிறது. விதிகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேள்வி நேரத்திலும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்று நீங்கள் அடித்து கொடுத்திருக்க புத்தகத்திலே இருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அரசினுடைய கவனத்திற்கு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது கவனத்தை தான் கொண்டு வரார். இல்லைங்க, கவனத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேச அனுமதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் சம்பவங்களை வரிசைப்படுத்துகிற போது பதில் சொல்ற உரிமை நான் உங்களுக்கு தரணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். ஆனால் எங்கள் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது விதி புஸ்தகத்தில் தான் சொல்றேன். அவர் ஒரு கவனத்துக்கு கொண்டு வரார். காவல்துறையில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அப்பொழுது அமைச்சர் அவர்கள் பதில் கூட சொல்லலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலோ அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தில் அரசாங்கம் விளக்கம் தான் தரணும் மொழியை நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதிர்குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படி என்பது இது வரைக்கும் விதி மரபுகள் அல்ல. அதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதற்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பதில் சொல்வார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்று குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவுப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, அது எல்லாருமே பார்த்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும். அது கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும்
நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த இபிசிஐடி பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வார், எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவித்தோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். ஒருவர் குற்றச்சாட்டல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமா இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிறத நாங்க பதிவு பண்ண. அதுல ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு, நான் இன்னும் முடிக்கல, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. விவாதம். கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார். மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது கோவிட்-19 என்பது 20, 21, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவைக்கு நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.